Hi students, நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய SRM பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ SRMல இருக்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன ரேங்கிங் வாங்கியிருக்காங்க, என்ன அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக மாணவர்கள் எதிர்பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ். சரிங்களா, கடந்த வருடம், அதாவது கடந்த 2 வருடங்களில் ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் எந்த மாதிரியான கேம்பஸில் என்ன மாதிரியான கோர்சஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும், அது உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா, ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு எந்த மாதிரியான கல்லூரி கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதை 30 செகண்ட்ஸில் ஃபில்அப் பண்ணிடலாம். சரிங்களா, அதே மாதிரி SRMல உங்களுக்கு மார்க் வந்ததுக்கப்புறம் குறைவாக இருக்குது, பட் நான் காட்டன் குளத்தில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம ஆஃபீஸில் கொடுக்குறோம். ஸோ அதற்குரிய நம்பர் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SRM அப்படின்றதுடைய முழுமையான நேம் பார்த்தீங்கன்னா SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. 1985ஆம் ஆண்டு SRM இன்ஜினியரிங் கல்லூரியாக தொடங்கப்பட்டு 2022 டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக அங்கீகரிக்கப்பட்டது. மெயின் கேம்பஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா காட்டங்குளத்தூர் தான். இது கிட்டத்தட்ட 250 ஏக்கரில் இருக்குது. இது ரொம்ப பெரிய ஒரு கேம்பஸ்ன்னு சொல்லலாம். அதர் கேம்பஸஸ் ராமபுரம், வடபழனி, இந்த ரெண்டுமே சென்னையில் தான் இருக்குது. திருச்சிராப்பள்ளி, டெல்லியில் பார்த்திங்கன்னா காசிதாபாத், ஆந்திர பிரதேசில் அமராவதி, ஹரியானாவில் சோன்பேட், சிக்கிம், இந்த மாதிரி நிறையா கேம்பஸஸ் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மல்டி டிசிப்ளினரில் ப்ரோக்ராம்ஸ் 1000க்கும் அதிகமான கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் B.Tech மெயினாக இது பண்ணுறாங்க. இது போக மெடிசன்ஸ், மேனேஜ்மெண்ட், லா, சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த கல்லூரியில் மிகவும் நோட்டபுளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட்ஸ் தான். கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரியான மிகப்பெரும் நிறுவனங்கள் இந்த இதில் வர்றாங்க. இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ், ரிசர்ச் ஃபோக்கஸ், வைப்ரண்ட் கேம்பஸ் லைஃப், இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒரு பெஞ்ச் மார்க்கை இந்த கல்லூரி ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல TNEA காலேஜ் படிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. BCன்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா, இப்ப 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்ரெடிடேஷன் அண்ட் ரெகக்னிஷன் பார்க்கலாம். NAC பொறுத்தவரைக்கும் A++ வாங்கியிருக்காங்க. 4க்கு 3.55, லாஸ்ட் அடுத்த 8 இயர்ஸ்க்கு ரினியூவல். NBA பார்த்தீங்கன்னா நிறைய B.Tech ப்ரோக்ராம்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ABET, இது ஒரு US ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்ஜினியரிங், இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இது போக UGC அப்ரூவல், AICTயோடைய டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ரூவலாக இருக்குது. UKயோடைய IEETயோட அப்ரூவல், டேட்டா சயின்ஸோடைய டஸ்காவோடைய அப்ரூவல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் NRF ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 22வது ரேங்க்கும், யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 11வது ரேங்க்கும். 2024 32 இருந்தது, இப்போ 22 ஆயிடுச்சு. இன்ஜினியரிங்கில் 14th ரேங்கிங்கில் இருக்குது. சரிங்களா, ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் 10th and 11th, மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் 18th, ஆர்கிடெக்சரில் ஹை இன் சம் லிஸ்டர்ஸ். சரிங்களா, QS வேர்ல்டு ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 1000 to 1200 பேண்டில் இருக்குது. சரிங்களா, அதேமாதிரி QS ஆசியா சப்ஜெக்ட் ரேங்கிங்ஸில் நல்லாவே ரேங்கிங் எடுத்துருக்காங்க. டைம்ஸுடைய ஹையர் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 400 to 600 பேண்டுக்குள்ளே இருக்குது. அவுட்லுக் 2025ல் B.Techல டாப் 3லையும் MBAல டாப் 11லையும் இருக்குது. IRF சம் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன்லேயே டாப்பில் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இது போக சங்கா ARWவில் 700 to 800 பேண்டில் இருக்குது. CWRல டாப் 6 வேர்ல்டு பர்சன்டேஜில் இருக்குது. சரிங்களா, ஸோ கேம்பஸில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லியே முடியாது, அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மெயின் கேம்பஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தலாம். ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல், சிவில், CSE, EEE, ECE, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், நானோ டெக்னாலஜி. ஸோ இது போக AML, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, IoT, கிளவுட்,
பிளாக் செயின், பிக் டேட்டா, கேமிங், இந்த மாதிரியான ஏகப்பட்ட இது இருக்குது. இது போக வந்து காம்பினேஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இசியும் டேட்டா சயின்ஸும், மெக்கானிக்கல் வித் ரோபோட்டிக்ஸ், ஏஐ, பயோடெக் வித் ஜெனடிக் அல்லது ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி தான் ராமபுரம் கேம்பஸ், கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வடபழனி, டெல்லி NCR, திருச்சிராப்பள்ளியில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. சோன்பேட் ஏபியோடது, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ எக்ஸ்பெக்டட் இல்லைன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ரேஞ்ச் சரிங்களா. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் எல்லாமே காட்டன் குளத்துக்கு தான் சொன்னேன். 8,000 to 10,500 சரிங்களா. வெரி வெரி காம்படிட்டிவ், டாப் ரேங்க்ஸ் நீடடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சிஎஸ்சியில் ஸ்பெஷலைசேஷன் ஏஎம்எல், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5,000 to 12,000 அதே சிமிலர் ரேங்க் தான் வரும் சரிங்களா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 10,000 to 15,000, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் 14,000 to 27,000 சரிங்களா. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் 30,000 to 40,000, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 30,000 to 65,000, சிவிலை பொறுத்த வரைக்கும் 58,000 to 70,000, கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 60 to 67. அடுத்து ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், பயோடெக்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 70,000 கிடைக்கும். இதெல்லாம் லோவர் டிமாண்டில் இருக்கக்கூடியது. அடுத்து அதர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி வந்து 5,000 to 50,000 to 65,000, ராமபுரம் வடபழனியை பொறுத்த வரைக்கும். இசி வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேங்க்ஸ் வந்து கிடைக்கும். NCRை பொறுத்த வரைக்கும், அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் 40,000 to 50,000, அதர் பிரான்ச்சஸ்க்கு வந்து 50,000 மேலே. அதே மாதிரி தான் இது கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அமராவதிக்கும் மெயின் கேம்பஸ்க்கும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா காட்டங்குளத்தூரில் கிடைக்கிறது டஃபஸ்ட். மற்றபடி அது மற்ற கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்லி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ மார்க் வர்சஸ் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 110 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா டாப் ரேங்க்கில் வந்துடுவீங்க. சிஎஸ்சி மெயின் கேம்பஸில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. 95 to 110 குட் ஃபார் ECE, EEE, IIT. 75 to 95 மெக்கானிக்கல் சிவில் பாசிபிள். பிலோ 75 லோ டிவெண்ட் பிரான்ச்சஸ் அண்ட் அதர் கேம்பஸ் தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களோட மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. பட் வந்து நீங்கள் காட்டன் குளத்தூரில் எனக்கு வந்து ஏஏ தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது எப்படி என்ன ஏது இதை எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட்டில் அச்சீவ் பண்ணலாம் எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுப்பேன் சரிங்களா. ஸோ ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. டாப் ரேங்க்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 100 to 100 ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ ஃபீஸ் கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இதையும் டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப் மாறும். இது எல்லாத்தையுமே நீங்கள் சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.